அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 684. தலைப்பு குழந்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசுவை குழந்தையாக பிறக்கச் செய்தான். அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருந்தபோதே பேசினார்கள் என்பதையும், அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருந்தபோதே இறை தூதராக நியமிக்கப்பட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன் நடிகளும் சொல்லி வருகின்றார். வயுகல்லிமு النَّاسَ فِي الْمَهْدِ وَكَهْلًا وَمِنَ الصَّالِحِينَ. மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும்போதும் பாலியம் தாண்டி முதிர்ச்சி அடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார். இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் ஈசா இயேசு அவர் இருப்பார். 3வது அத்தியாயத்தின் 46வது வசனம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இதல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறார். வஇது கால அல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம் அத்குரு நிஅமதி அலைக வ அலா வாலிததிக் இது ஐயத்துக பிரூஹில் குதுஸ் துகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லன் வ இது அல்லம்துகல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத வல் இன்ஜீல் வ இது தஹ்லுகு மினத் தீனி كهيئة الطير بإذني فتنفخ فيها فتكون طيرا بإذني وتبرئ الأكمه والأبرص بإذني وإذ تخرج الموتى بإذني وإذ كففت بني إسرائيل عنك إذ جئتهم بالبينات فقال الذين كفروا منهم إن هذا إلا سحر مبين. அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், மரியமுடைய மகன் ஈசாவே, நான் மீதும் உம் தாயார் மீதும் அருளிய என்னுடைய அருக்கொடையை நினைவு கூறும். பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும், இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பாரும். இன்னும் நீர் களிமண்ணால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதையும் பறந்ததையும், இன்னும் என் உத்தரவை கொண்டு பிறவி குருடனையும் வெண்குஷ்டக்காரனையும் சுகப்படுத்தியதையும் நினைத்து பாரும். இறந்தோரை என் உத்தரவை கொண்டு உயிர்ப்பித்து கல்லறையிலிருந்து வெளிப்படுத்தியதையும் நீர் நினைத்து பாரும். அன்றையும் இஸ்ராயேலின் சந்தையிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று கூறிய அவ்வேளை அவர்கள் உமக்கு தீங்கு செய்யாதவர் நான் தடுத்து விட்டதையும் நினைத்து பாரும். 5வது அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். மறுமையில நீதி விசாரணை நாளிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான். وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِنْ دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي أَنْ أَقُولَ مَا لَيْسَ لِي بِحَقٍّ إن كنت قلته فقد علمته تعلم ما في نفسي ولا أعلم ما في نفسك إنك أنت علام الغيوب. இன்னும் மரியமுடைய மகன் இயேசுவே, அல்லாஹ்வே, என்று என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர் மனிதர்களிடம் கூறினீரா என்று அல்லாஹ் கேட்கும்போது அவர், நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கில்லை. அவ்வாறு நான் கூறியிருந்தால் நீ அதை நிச்சயமாக அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிபவன் என்று அவர் கூறுவார். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இவர்களுடைய அந்த நிலை எவ்வாறு இருக்கும் என்பதையும் அல்லாஹ் அந்த நேரத்திலே கூறுகின்றான். மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி அன் இஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும் வ குன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்து அன்த ரகீப அலைஹிம் வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். நீ எனக்கு கட்டளையிட்டபடி, ஈசா என்கின்ற இயேசு கூறுகிறார்கள், நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை நோக்கி என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகி அல்லாஹ்வே வணங்குங்கள் என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். அப்பால் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீயே அவர்கள் மீது கண்காணிப்பவனாக இருந்தாய். நீயே எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்றும், இறைவா நீ அவர்களை வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கின்றனர். அன்றி நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீ யாவரையும் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய் என்று ஈசா கூறுவார். 5வது அத்தியாயத்தின் 117, 118வது வசனங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு கூறுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். கால அல்லாஹு ஹாதா யௌமு யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلكல் ஃபௌதுல் அஸீம். அப்போது அல்லாஹ், இது உண்மை பேசுபவர்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்கும் நாளாகும். கீழே சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகள் அவர்களுக்கு உண்டு. அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள். இது மகத்தான பெரும் வெற்றியாகும். 5வது அத்தியாயத்தின் 119வது வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்கள் இறை தூதர்தான் என்பதை ஆதாரப்பூர்வமாக விவரிக்கும் வசனங்களாக இவை இருக்கின்றன. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.